அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்வாங்க. நம் வாழ்வில் உள்ள துன்பங்கள் நீங்கி நல்வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நாம பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம். இந்த பொங்கல் பண்டிகை சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா கொண்டாடப்படுற பண்டிகை. பொதுவா பொங்கல் பண்டிகையை நாம 4 நாட்கள் கொண்டாடுவோம். முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல் மற்றும் 4ஆம் நாள் காணும் பொங்கல். இந்த பொங்கல் பண்டிகையை உழவர் திருநாள் என்றும் சொல்லுவர். இந்த பொங்கல் பண்டிகை இந்த வருடம் வருகின்ற நாள் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை, தை 1ஆம் நாள். இந்த நாள்ல நம்ம 2 விதமான பொங்கல் வைக்கலாம். ஒண்ணு சூரிய பொங்கல், இன்னொன்று குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கலந்து பகல் நேரத்துல வைக்கிற பொங்கல். பொதுவா இந்த சூரிய பொங்கல் காலையில சூரிய பகவான் உதயமாகிற நேரத்துல நாம நெய்வேத்தியமா படைச்சு வைக்கிற பொங்கல் தான் இந்த சூரிய பொங்கல். அடுத்ததா நம்ம குடும்பமா சேர்ந்து நல்ல நேரத்துல வைக்கிற பொங்கல் நாம எப்பவும் போல வைக்கிறது. சூரிய பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலையில 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை மற்றும் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை. நீங்க சூரிய பொங்கல் வைக்கலாம், இல்ல நார்மலா வைக்கிற 2 பொங்கலுமே வைக்கலாம். இல்ல நீங்க ஒரு பொங்கல் மட்டும் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். பொங்கல் எங்க வைக்கணும் அப்படின்னா, உங்க வீட்டுல வாசல் இருக்கு, நிறைய இடம் இருக்குன்னா நீங்க உங்களுடைய வாசல்ல வைக்கலாம். இல்ல உங்க வீட்டோட பால்கனி, மொட்டை மாடி, இந்த எங்கேயுமே இடம் இல்லை அப்படின்னா உங்களுடைய கிச்சன்ல கூட நீங்க பொங்கல் வச்சுக்கலாம். பொங்கல் வைக்கும்போது நம்ம பொங்கல் வைக்கிற அடுப்புக்கு என்ன அப்படின்னா மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு, பொங்கல் பானைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு தான் நாம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். பொதுவா நாம 2 விதமான பொங்கல்கள் இந்த தை திருநாள வைப்பாங்க. ஒண்ணு சர்க்கரை பொங்கல், இன்னொன்னு என்ன அப்படின்னா வெண்பொங்கல். இந்த வெண்பொங்கலை பால் பொங்கல்னு சொல்லுவாங்க. இதுல மிளகு, இஞ்சி இதெல்லாம் தாளிச்சு இந்த வெண்பொங்கல் வைப்பாங்க. இந்த தை திருநாள்ல விவசாயிகள் என்ன செய்வாங்க, புதுசா அறுவடை செஞ்ச பொருட்களான கரும்பு, இஞ்சி, மஞ்சள், அரிசி, காய்கறி இது எல்லாம் இந்த பொருட்கள் எல்லாம் வைத்து பொங்கல் வைப்பாங்க. இந்த பொருட்களை எல்லாம் விளைவித்து கொடுத்த பூமிக்கும், விளைவிக்க உதவி புரிந்த உழவருக்கும் நன்றி செலுத்தும் விதமா தான் நம்ம இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம். உழவர்கள் பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா தான் நாம இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம். பொதுவா இந்த பொங்கல் பொங்கும் திசையை பொறுத்து நமக்கு பலன்கள் இருக்கு. பொங்கல் கிழக்கு திசையில பொங்குச்சு அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதாவது வீடு, மனை, வாகனங்கள், ஆடை, ஆபரணங்கள் வாகும் யோகம் உங்களுக்கு இருக்கும். பொங்கல் மேற்கு திசையில் பொங்குச்சு அப்படின்னா உங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொங்கல் வடக்கு திசையில் பொங்குச்சு அப்படின்னா உங்க குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், பூர்வீக சொத்து மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் போகலாம். பொங்கல் தெற்கு திசையில பொங்குச்சு அப்படின்னா அது நமக்கு நோயை தரக்கூடியதாக அர்த்தம். இந்த பொங்கல் தெற்கு திசையில் பொங்கும் போது நமக்கு மருத்துவ செலவுகள் அதிகம் இருக்கும், சுப காரியங்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படலாம். அடுத்ததா தை திருநாளுக்கு அடுத்த நாள் நம்ம இந்த மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். மாட்டு பொங்கல் வருகின்ற நாள் 5/1/2025 புதன்கிழமை. பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. பொதுவா இந்த மாட்டு பொங்கல் திருநாள்ல கோ பூஜை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கோ பூஜை வழிபாடு செய்ய உகந்த நேரம் காலை 4:15 மணி, மதியம் இரவு மாலை 4:15 மணியிலிருந்து 5:15 மணி வரை. உங்களுக்கு கோயில் பூஜை செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கிற சிவ ஆலயம் போய் நீங்க அந்த மாட்டு பொங்கல் திருநாள்ல நந்தீஸ்வரரை வழிபாடு செய்து வரலாம். இந்த மாட்டு பொங்கல் நாள்ல நீங்க நந்தீஸ்வரரை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த மாட்டு பொங்கலை நமக்கு விவசாயத்தில் உதவிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கவும், நம் முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் தான் இந்த மாட்டு பொங்கலை நாம கொண்டாடுறோம். நீங்க மாடுகளுக்கு மாட்டு பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க
மாடுகள் எல்லாமே வந்து நல்லா குளிச்சு க்ளீன் பண்ணிட்டு, மாடுகளுடைய கொம்புகளுக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, அந்த மாடுகளுக்கு நிறைய கொம்புல மணிகள் எல்லாம் கட்டி, மாடவே வந்து அழகா அலங்காரம் பண்ணி மாட்டுப் பொங்கல் வந்து வைப்போம். இந்த நாள் தான் வந்து ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவல் இந்த மாதிரியான போட்டிகளும் வந்து நடைபெறும். இந்த நாள்ல வந்து நம்ம முன்னோர்களுக்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய நாள். முன்னோர்களுக்கு படையல் செய்யறது வந்து இந்த நாள்ல நல்லது. இப்போ முன்னோர்களுக்கு பிடித்த உணவு, உங்ககிட்ட புது துணி எடுக்கிற பழக்கம் இருந்தா அந்த துணி இது எல்லாமே வச்சு நீங்க முன்னோர்களுக்கு வந்து படையல் செய்து வழிபடலாம். அடுத்ததா மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள், அதாவது பொங்கல் பண்டிகையின் 4ஆம் நாள் தான் வந்து காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கலை வந்து கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. இந்த நாள்லயும் நீங்க பொங்கல் வைக்கலாம். இந்த நாள்ல பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை 9 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும். அதாவது இந்த நாள்ல நம்ம வீட்டில் உள்ள பெரியவர்கள், நம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாத்தையும் கண்டு நம்ம ஆசி பெறக்கூடிய நாளை தான் வந்து நம்ம காணும் பொங்கல்னு நாம கொண்டாடுறோம். துன்பங்கள் நீங்கி நன்மைகள் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பொங்கல் பண்டிகையை நாம் கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.